உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு கரவட்டியில் நிற்கிறோம். இப்போ கரவட்டியில் நிற்கிறோம். ஏன் எதுக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு பயணமான ஒரு வீடியோவை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ சொன்னால் கரவட்டியில் மட்டக்களப்பு கரவட்டியிலேருந்து மட்டக்களப்பு தலவாக்கி போகிறோம். அது எப்படி போகிறோம் என்னென்னு போகிறோம்ன்றதை கொஞ்சம் வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறப்ப முதல்ல புதுசாக வர உறவுகள் சோழர்கள் பழமையாக சொல்கிறாங்க, சிறப்பாக செய்கிறீங்க. வாங்க உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் எனக்கு பயந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வணக்கம். அம்மா வாங்க. அம்மா நாங்க இப்ப எப்படியே போய் தலைவாக்கி போறோம். எப்படி தலைவாக்கி போறோம்? எதால போறது? இது துறைக்கு போனதால போகணும். சரி, எங்கம்மா போயிட்டு வரீங்க? சொன்னாங்க காட்டுமா பாப்போம். சொன்னாங்க நீ வீட்டுக்கு அம்மா கொடுப்பியா? போயிட்டு வரீங்க வயல்வெளியே சரி இல்லையா? படுவல்லையா? உங்களை காண போடுவது சரியா? அதான் பிரச்சனை. நீங்க போற பிள்ளையாருக்கு போல தெரியுது. அதான் அப்படின்னு வழிபாட்டு இல்லையா? காட்டுங்க அதான் இவ்வளவு நேரம். இப்ப எத்தனை மணி ஈஸா போனீங்க? இப்ப காலையில விடிய போன நேரத்துல போனதா? 5 மணிக்கா? இல்ல இல்ல 6 மணிக்கா? இந்த பாருங்க இந்த ரைட். ஐயா ஹரிப்பாட்டுக்கு ஒரு மாதிரியா கலெக்ட் பண்ணிக்காரு. ரைட், அது உங்களுக்கு ஹரிப்பாட்டு காணும் என்ன? ரைட் ரைட். கனையாவும் பேர்னையா கிடக்குது. குடிக்கிறாரா? இறால் குட்டி எல்லாம் கிடக்குன்னு. சரியா சரியா. ஓகே ஓகே. நம்ம இப்ப துறைக்கு போறோம்னா இப்படி என்ன போகணும்? என்ன செலவாக்கு போறோம்? இப்படியே போனா சரியா? அப்படியே போனா சரியா? இப்படியே போய் நாளோட்டம் கழிஞ்சா நெருப்பு தோட்டம் வேலை போனா பாதை இருக்கு என்ன? ஹலோ வணக்கம். எங்க வந்து நீங்க எங்க வந்து நீங்க கைக்க மாட்டீங்களா? கைக்க மாட்டீங்களா? மீன் வாங்கதா? வாங்கிக்கலாம். மீன் வாங்கிட்டீங்களா? மீன் இல்லையா? என்னடா பாய், உங்க பேரை சொல்லல. என்ன பேரு கூட?
சொல்ல மாட்டீங்களா? என்னடாப்பா நீங்க? சரியா? சரி. முக்கியமான ஒரு கட்டம் உண்டு. வீடியோ எடுக்க வந்து நாங்கள் பாருங்க, இந்த பாதை வேலை நடக்குது. அங்கால பாதை வேலை அங்கால வேலை ரிப்பேரும் வேலை நடக்கிறபடியா இப்படி ஒரு கட்டம் உண்டு இருக்கு. இங்கால மழை காலத்துலலாம் வரையிலாது, தண்ணி சரியான இதாக இருக்கும், தண்ணிலாம் சரியாக ஓட்டமாக இருக்கும். அங்கே பாட வேலை நடக்குதா பாருங்க. பஸ்ஸை பாருங்க, பஸ் எல்லாம் தான் நிற்கிது. பெஞ்சால இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் இந்த பாதை இந்த பாலம் வேலை முடியும் வரைக்கும் இப்படியே நடந்து இப்படியே க்ரோஸ் பண்ணி போக வேண்டியது. எங்கால அந்த பஸ் ஏறி அப்படியே டவுனுக்கு போகிறது. வாங்க இன்னும் போய் பார்ப்போமா. நாங்க இந்த இப்படியே போறோம். இந்த அக்கறை இந்த தாண்டி போகணும். நாங்கள் செலவாக போகிறோம், செங்கல் செலவாக போகிறோம். ஓ மாடல் கூட மற்றது ஏதால போடுறது நம்ம நீங்க பங்களா போய் தானே போறீங்க?
ரைட் முன்னுக்கு போங்க வர. அதைக்கு போகிற பைக்கிலுக்கு 100 ரூபா. போகிற 100 ரூபா, அப்போ 50 ரூபா தான் எடுக்கணும். சரி, இப்போ எவ்வளோ தூரம் ஐயா போகணும்? இப்போ 1/2 மீட்டர். 1/2 மீட்டர் தான். சரி சரி, ஓகே, நன்றி நன்றி. ரைட், பாதையே காணல. இப்படியே போனா இப்படி கரவட்டியால வந்தோம்னா அப்படியே போகலாமா? செங்கலடிக்கு அளவாக்கு போகலாம். பாதை அடுத்த லைனா பார்ப்போம். நம்ம லைனை எடுத்து வரையா அடுத்த பக்கமா நல்ல வியூவா கிடக்குன்னு இந்த அதுக்கெல்லாம் பாதை போறது. வாங்க அண்ணா, பாதை வருமா? சரிங்களா? எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடம். தங்கள் அண்ணன் பேசுறாரு.
பாதையை காணல போய் தர ஹரியாங்கல பக்கம் நிற்காங்கள இல்லை நாங்கள் வந்த வழியா சரிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வந்து நரிப்புல் கூட தொங்கலாம் கரவட்டி ஜல நரிப்புல் தோட்டம் மங்களம்னா தலைவா செங்கொல்லி பற்றி போகலாம் இப்போ நம்ம நிற்கிறது மட்டக்களப்பு ஓனாதீவு இதில் பிரதேச உட்பட்ட இடத்துல நிற்கிறோம் பாருங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மழை காலத்துல வந்து வாய்க்கால் வழியாக கிடக்குற அப்படி கழுவுப்பட்டு தண்ணி அதுக்கு அப்படி கழுவுப்பட்டு வர்றதான் இந்த வேலை அவங்களோட வேலை நம்ம இப்ப துறையடிக்கு போறோமா ஏற்கனவே நாங்க போன லைன் வந்து அந்த மாற்று வழி அது இல்லை வந்து இந்த லைன் இல்லை நாங்க இந்தியால பக்கம் தான் வரோம் இந்தியால பக்கம் வர்றது பதில் அங்கே இப்போ இடையில ஒரு ஆளை கேட்டுதான் மறைச்சி கேட்டபடியா தான் அவர் அண்ணன் அந்த ரூட் இல்லைன்னா நீங்க இந்தியால பக்கம் தான் போகணும் இப்போ நாங்க அதுல இருந்து பொருள் என்று மட்டும் வந்திருக்கோம் இந்தியால பாருங்க எவ்வளவு அழகான வியூவா இருக்குன்னு பாருங்க ஹோட்டலும் அவ்வளவு நல்ல இல்லை அந்த துறையில நினைக்கிறாங்க அங்க ஆட்கள் நெஞ்சால வாரத்துக்கு பதில் அங்கால போயிட்டேன் பார்த்தா விளங்கும் நம்ம இங்கால பக்கம் தான் வரணும் அங்கால பக்கத்தால போயிட்டோம் அடுத்த இந்த துறைமுக ரோட்டுக்கு இந்த இஞ்சால பக்கம் திரும்பாம பூ அப்படியே போயிட்டோம் அங்க லைன் அப்ப வருமா இது பாதை வருமா இப்ப எவ்வளவு எடுக்கிறாங்க 50 ரூபாய் பைக்கு ஆக்களுக்கு இப்ப இவ்வளத்துல இருந்து இப்ப நம்ம செங்கலடி இந்த அங்கல பக்கம் போகணும்னா சராசரி இப்ப அங்க அக்கறைப்பட்டோம்னா எத்தனை ஓட்டம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கிற ஓ நாங்கள்ல குறையண்டா 5 கிலோமீட்டரா இல்லைங்களா 4 கிலோமீட்டர் அப்போ அந்த தலைவாயிலிருந்து செங்கோடி ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படியா நாங்கள் இடத்துல புதுசு தானே ஓ அப்போ நாங்கள் எங்களுக்கு இதில் தெரியாது நடமன் கொடியெல்லாம் வந்து அந்த இது மழை காலத்தில் வர என்னோட வெள்ளம் நல்லது இறால் நண்டு மீன்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த இனப்பெறதுக்கு நல்ல இடம் உடனே அப்படியே கொஞ்சம் கருவின மாதிரி அப்படியே கிடக்கும் கொஞ்சம் காலத்துக்கு கிடக்குன்னு என்ன சீசன் இப்போ இறால் சீசன் அந்த சீசன் அஞ்சால இல்லை என்ன கால் பிடி வரும் இதுதான் பிடி போடுங்க என்ன இதில் பெரும்பாலும் என்ன பிடிக்கிறோம் இதில் என்ன படம் பெரும்பாலும் ஹோல்டன் ஹோல்டன் எவ்வளோ போகுது கிலோ கிலோ 800 கொஞ்சம் மலிவு தானே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல வியூவாக இருக்குன்னு சொல்லி இதில் ஃபோன் அவ்வளோ குவாலிட்டியில் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறோம் பார்ப்போமா சில காலங்களில் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடக்குள்ள கஷ்டப்பட்டு போடுவோம் பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்க ஃபோன் வீடியோ கேட்ட மாதிரி தான் அந்த வியூ இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க அண்ணன் கூட இதுகள் வந்து மக்களாக இருக்கிற வச்சு தான் நாங்கள் கொஞ்சம் சமாளிச்சுட்டு வரோமா வராங்க பைக் ஏற்றி தான் வரேன் என்ன விசில் அடிக்கிறாரு ஆ வராங்க விசில் அடிச்சு தான் வராங்க
பாருங்க இதெல்லாம் வந்து இந்த இந்த கண்டற மரத்துக்குள்ள வந்து பெரும்பாலும் வந்து இந்த நண்டு மீன் குஞ்சு எல்லாம் வந்து இதுக்குலாம் இதோட குஞ்சு பொறிக்கிறது. நாங்கள் கட்டி குஞ்சு பொறிக்கும் என்ன ஒரு தொந்தரவு இல்லாத இடங்கள் தானே. சுற்றி வளைக்கி இந்த கண்ணா மரம் தான் இருக்குது. சரிங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபுல்லாதான். வருதா ஃபாதர்? வாராங்க. அதான் இந்த விசிலோட வாரீங்க, பயமா இருக்கு நிக்க. தம்பி ஒரு அடிச்சு காடுங்க விசில. என்னடா பாரு கடன் அடி அடிக்காதாக்கு மேலே அதை அப்படி பிடிச்சி வச்சுக்கலாமே. என்னண்டு ரைட் ஓகே. வாங்க எங்க போயிடுவா 2 பேரும் எங்கடியா என்ன கோசத்துட்டு வாரீங்களா? என்ன சரி இதுக்கு ஓடி சமாளிக்கிறேன். அங்கே போவோம். பைக் சரியா பைக் எல்லாம் பிடிக்கத்தான் வந்திருக்கான். சரிதானே, எல்லாத்தையும் பிடிக்கத்தான் வந்திருக்கான். என்ன ஐயா வலிக்கிறீங்களா? கொஞ்சம் நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஐயா இதுல ஆழம் இருக்குமா ஐயா? எவ்வளவு ஆழம் பார்த்து தண்ணி இருக்கு? தண்ணி ஒரு 15 அடி தான். 15 அடி இருக்குமா? மழை காலத்துல என்ன விளக்கம்? மழை காலம் என்ன ஃபுல்லா வெள்ளம். ஃபுல்லா வெள்ளமா? பாதையில ஓடாது, தம்மணும் தண்ணி ஓட்டாம கூட. மழை காலத்துல நீங்க இது பண்றீங்க பயணிக்கல தான் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சு ஓட்டம் தான் ஓடணும். அவசரம் கடும் வெள்ளம் ஒன்றும் செய்யல. அவசர தேவைக்கெல்லாம் கடவுள் ஒன்னா போய்க்கொள்ள ஃபுல்லா எல்லாம் தாண்டும் வளைச்சு தம்மும். வளைச்சு போனா இப்ப இப்படி எதால போறது? ஆயிரத்தி வேலை சுத்தி போகணும். ஆயிரத்தி மலையாள இப்ப இடத்துல இருந்து 1000 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்னா ஒரு 20 நிமிஷத்துல போயிடலாம். இங்க இருந்து இப்ப 1000 மலைக்கு 5 நிமிஷத்துல போயிடலாம். நம்ம இப்ப மட்டளவு போறோம் லேசா என்ன பண்றோம் இல்லாட்டி பக்கம் போறோம். அவசர ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல மேல 10 கிலோமீட்டர். ஐயாவும் பயணிக்கு தான் வந்தவர். டக்குனு சவலைக்கான அவர் ஒரு சின்ன ஒரு பாசை வந்துட்டு போல தெரியுது. அப்படியா? அப்படிதான் வார ஒரு ஆள் கொஞ்சம் அவ கொஞ்சம் வேகமா போகலாம். அவசியம் போகலாம். காத்து நின்றாலும் பாத்தீங்களா, அவ்வளவு வியூ எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு.
மற்றபடி ஒரு கரை அமைதியான இடம், ஒரு கரைச்சலும் இல்லை, ஒரு அழுதலும் இல்லை. இதுதான் இந்த லைன். இதே நீங்க அந்த இடையில இந்த பாசி பிடிக்க மாதிரி இருக்கு தண்ணி. இது வந்து இதான் பூங்குவேன். சீசனுக்கு வாரதா இது. வந்து சீசனுக்கு வாரதானே அந்த தண்ணி. இது பாருங்க அந்த பாசி பிடிச்ச ஒரு அசை தன்மை இதை தன்மை இருக்கு. கேமரா கொஞ்சம் அந்த குவாலிட்டி இல்லாதபடியா ஒரு சில விஷயங்கள் வந்து நுணுக்கமான விஷயங்களை வந்து காட்டுறது கொஞ்சம் சிரமமா இருக்குது. யானை இருக்கா? பாத்தீங்களா அவ்வளவு அவ்வளவு சூப்பரா இருக்கு. யானை இப்ப எத்தனை மணிக்கு வரும்? இப்ப வாரண்டா இப்ப இல்ல கொஞ்சம் நான் வந்து இந்த காட்டு கிடந்தேன் போயிடுச்சு. என்ன யாரைய கூப்பிடுற மாதிரி தெரியுது. வந்து ஆண்டவனே கொஞ்சம் வெள்ளிதான் இந்த காட்டை கொஞ்சம் காட்டிட்டாங்க. வந்து ஒவ்வொரு பயணிகளும் வந்து தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன இதுகளை வந்து செய்வாங்க. அப்ப அந்த ஐயா வந்து பயணிக்க வந்தவர், அவரும் வந்து ஒரு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த அண்ணனும் வந்தவர் பயணிக்கு தான் வந்தவர். அவரும் ஒரு மனிதர்களை வந்து இந்த பலகை எடுத்து போட்டு இந்த பைக்கையும் முக்கிய அங்கே வைத்தார். ஒரு இப்படியான கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு நுட்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற உங்களோட இடங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஐயா தான் இந்த 2வது கேப்டன். அதில் அடுங்க ஐயா, அவசரப்படாம ஐயா பயணிக்க வந்து ரைட். அண்ணன் தான் கடை கொண்டு போறாரு, கடைக்கு சாமான் எடுத்துட்டு போறாரு. ஒரு ஆளா வந்து ஃப்ரீயா வெட்டுவான், வெட்டி சொல்லி போகலாம். தம்பி இதுலயே போடலாம் போ. பாருங்க வியூ எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. சரிங்களா ஐயா? ஒரு ஆள் வர்ற மாதிரி கொஞ்சம் நில்லுங்க. என்ன இதுல இருப்போமா? எடுத்துங்க. வணக்கம். பாருங்க, நாங்க ஒரு வீடியோ எடுக்க வந்தோம். நாங்க வந்து எடுத்தா ஒரு குரூப்பா நிக்கிறாங்க. என்னட்டு கேட்டா ஆளுக்கு ஒரு பெட்டோட நிக்கிறானுங்க. டூர்னமெண்ட் போயிட்டு வந்திருக்கிறாங்களாம். வந்து வாங்க. எங்க அணித்தலைவரை காணல. எங்க தலைவர்? இங்க வாங்க. அணித்தலைவர் என்ன பின்னிக்கு நின்றா சரி வராது. அணித்தலைவர் வணக்கம் தலைவர். வணக்கம். தம்பியோட பேர் என்னப்பா? நவதீப். நவதீப்பா? இப்ப எங்க போயிட்டு வாரீங்க? நாவகாடு மெஜ்ஜி போயிட்டு வரோம். நாவகாடு மெஜ்ஜி போயிட்டு வாரீங்களா? என்ன 11 6 6 8 9 6 9 9 பேர். ரைட். இப்போ எவ்வளவு கட்டு காசு? எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபா. என்ன நோக் அவுட் மேட்சா லீக் மேட்சா? நோக் அவுட் மேட்ச். என்ன எத்தனை டீம் இருந்த மொத்தம்? 2 3 கொண்டு 3 2 டீம் தானே? அப்போ 3 ரைட். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அடிச்சுட்டு வாரீங்க இப்போ. ரைட். இப்போ என்ன மாதிரி இப்போ 3 கொண்டா இப்போ ஃபர்ஸ்ட் மேட்சில் எத்தனை ஸ்கோர் அடிச்சீங்க? யாரு கூட அடிச்சது, யாரு கூட விக்கெட் எடுத்தது, யாரு கூட கேட்ச் பிடிச்சதெல்லாம் யாரு? ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் டொஸ்வின் வெட்டிங் எடுத்துனாங்க. வெட்டிங் எடுத்து 24 ரன் அடிச்சினாங்க. எத்தனை ஓவருக்கு? 4 ஓவர் 24. ப்ரோ மரா 8 ரன்னுக்குள்ளே மடக்கிட்டோம். செகண்ட் மேட்ச் அவனல் டொஸ்வின் அவனல் வெட்டிங் எடுத்தவனுக்கு 14 ரன்னுக்கு மடக்குனாங்க. 2 ஓவருக்கு அடிக்கிட்டோம். தேர்ட் மேட்ச் சும்மா விளாண்டாங்க காசிக்கிட்டு. அது அவனுகள் 22 ரன் அடிச்சினாங்க. அடிக்கவனுகள் நாங்கள் சேர்த்து அடிக்கிட்டோம் 3 ஓவருக்கு. அவ்வளோதான். அப்போ 1000 ரூபாயும் சரி. நீங்கள் வீண் எழுதிட்டீங்க ஒரு மாதிரி 1000 ரூபாய். அப்போ என்ன நாளைக்கு மிச்சம் இருக்கா? இல்லைங்களே நாளைக்கு போகிறீங்கன்னு. சரி. அதுக்குள்ள ரவிக்குமா வந்துட்டார் அண்ணன். ரைட். ஹெல்மெட் இல்லாத பிடிப்பார் என்ன? சரி, ஓகே. இப்போ வைஸ் கேப்டன் யார் உங்களோட டீமில்?
என்னடாப்பா கதைக்கிறீர்களே உங்களோட பேர் என்ன? அனுஷா. எத்தனை ஆண்டு படிக்கிறீர்? ஓயல் எழுதியர். நேற்றா முடிஞ்சாக்கும் என்ன? அப்ப நேற்று முடிஞ்ச கையோட ஆளை குடித்து போய் நீங்க விளையாடுறதுக்கு ஆறு ரைட் ரைட் ஓகே 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 அப்படி சரி ஓகே ஓகே